சாய் பல்லவி அண்ட் மணிரத்னம், வாட் அ காம்பினேஷன். எஸ், மணிரத்னம் அவர்கள் எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதாவது எப்படின்னா, எந்த படமாக இருந்தாலும் அவருடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே பகல் நிலவு படம் அப்படின்னு ஆரம்பித்தார். பகல் நிலவுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, மௌனராகம் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம், நாயகன், அஞ்சலி, தளபதி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கில் இருக்கும். மணிரத்னம் படம்னா அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும், அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் மணிரத்னம் சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் படம் ஒரு பக்கம் இருந்தாலும், ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த காதலை ரொம்ப மென்மையாக ஸ்டைலிஷாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் தான் மணிரத்னம் அவர்கள். ஸோ மணிரத்னம் அவருடைய படத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப பகல் நிலவில் ரேவதி நடிச்சிருப்பாங்க. ரேவதி ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரொம்ப துடிப்பான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணும்போது ரேவதி பாண்டியராஜன் சார் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்பவம் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவர் டக்குன்னு அந்த படம் ஷூட்டிங், ஆண்பவன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது. பகல் நிலவு ரிலீஸ் ஆகிடுது. பகல் நிலவு ரிலீஸ் ஆனோடனே பாண்டியராஜன் சார் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஷூட்டிங் அடுத்த நாள் ரேவதி கிட்ட மணிரத்னம் எப்படி டைரக்ட் பண்ணார், இப்படி பண்ணாரா, இப்படி தான் பண்ணாரா, இது இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவங்க உடனே சொல்லியிருக்காங்க, ஏன் சார் அவர் ஸ்டைலில் பண்ண, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பாண்டியராஜன் சார் ஒரு தடவை சொன்னார், பாதிப்பை ஏற்படுத்தியவர் மணிரத்னம். ஒரு டேரக்டர் மத்தியில் ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் கன்னிராசி பண்ணிட்டு 2வது படம் பண்ணும்போது அவருக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினவர் அப்படின்னா மணிரத்னம். ஸோ பாண்டியராஜன் படம் ஆண்பவம் பெரிய ஹிட் ஆனோடனே அவர் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு, மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கார். அதுக்காகவே பல ப்ரொடியூசர்ஸ் அவரை தேடி போயிருக்கிறாங்க. மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன்னு பாண்டியராஜன் சொல்கிறேன், நீங்கள் இப்படியா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி